மக்களே வணக்கம். உங்க டென்ஷன் புரியுது. ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோ நீங்க ஆன்சர் கீ செக் பண்ணணும் அப்படின்னு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியா தான் பயன்படும். ஆனா உங்களுக்கு நீங்க யார் டாப்பர் மாதிரி யோசிக்கணும். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சவொடனே ஜஸ்ட் கீ மட்டும் செக் பண்ணாங்கன்னா, ஆனா யூபிஎஸ்சி எப்படி திங்க் பண்றாங்க அப்படிங்கறத செக் பண்ணணும் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்சர் மட்டும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். யூபிஎஸ்சியோட சைக்காலஜி என்ன, எப்படி ட்ராப்ஸ் வைக்கிறாங்க, எப்படி கொஸ்டின்ஸ் மாத்துறாங்க, கொஸ்டின் பேட்டர்னே மாத்துறாங்க, அது மூலமா எப்படி எக்ஸாம் எடுக்கிற ஆஸ்பிரண்ட்டை எக்ஸாம் ஹால்குள்ள ஒரு ப்ரெஷர்ல போடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை பண்ண முடியாது. தயவு செய்து இந்த தடவை உட்காந்து ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துட்டு எக்ஸாம் ஹால்ல என்ன யோசிச்சீங்க அப்படிங்கறது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர்லயே பக்கத்துல எழுதுவீங்க. ஏன் அப்படின்னா இந்த மெமரி உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. ஃப்ரெஷ்ஷா இல்ல நான் பின்னாடி பாத்துக்கிறேன், ஒரு 2 நாள் லீவ் எடுத்துட்டு பாக்குறேன், 3 நாள் லீவ் எடுத்துட்டு பாக்குறேன் அப்படின்றத பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன எக்ஸாம் ஹால்ல நேத்து இன்னைக்கு பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரெஷ் மெமரி இருக்கும். அப்படியே பிடிச்சி எழுதி வச்சீங்க அப்படின்னா இதுதான் உங்க எக்ஸாம் ஹால் திங்கிங் பேட்டர்ன். இதை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம ப்ரிப்பரேஷன்ல சரி செய்ய முடியும். அதனாலதான் வீடியோ உடனே ரெக்கார்ட் பண்றோம். இந்த வீடியோ 3 வீடியோஸா வரும். 1 to 33 கொஸ்டின்ஸ், 34 to 67, 66 கொஸ்டின், 67 to 100 கொஸ்டின்ஸ் மூணுமே வரும். இதுல டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாமே சொல்லுவோம். ஒவ்வொன்றுமே ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hour இருக்கும். ஸோ வித்தவுட் மச் டிலே நம்ம எக்ஸாம் கொஸ்டின்ஸை பார்க்க போயிடலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் என்னை பொறுத்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் ரீட் இட் ஃப்ரம் மாடரேட் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். டஃப்ன்றது எனக்கு தெரியல, பட் கட் ஆஃப் குறையும். ஏன் அப்படின்னா யூபிஎஸ்சி டஃப்பான கொஸ்டின் செட்டிங், ஆப்ஷன் செட்டிங் பேட்டர்ன்ல இருந்து கம்மியாகி கொஞ்சம் ஈஸியா கொடுத்துருக்காங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கவர்னன்ஸ் எத்திக்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே கூட இதுல கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாதான் நீங்க எழுத முடியும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் மாறிட்டே வருது. சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து போயிடலாம். Which one of the following Carnatic music ragas is similar to Raga Pilaval in Hindustani music? இது தீர சக்கர பரணம் அப்படிங்கறது ஆன்சர். இது ஹிட்டார் மிஸ் கொஸ்டின் தான். தெரிஞ்சா தெரியுது, தெரியலன்னா இந்த கொஸ்டின் தெரியாது. ஸோ திஸ் வில் பி ஆன் அ டிஃபிகல்ட் சைட் இந்த கொஸ்டின். அடுத்தது செகண்ட், எக்கனாமி. The artificially fixed rupee sterling exchange rate prescribed by the Hilton Inn Commission was adopted by the British government for which of the following reasons? Hilton Inn Commission பத்தி படிச்சிருந்தீங்க அப்படின்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுது ஆர்பிஐன்னு ஒன்று செட் பண்ணணும். இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு எக்கனாமிக்ஸ் தெரியும். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். Aiding the flow of remittances from India and maintaining India's credit worthiness. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ருபி ஸ்டெர்லிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஆர்டிபிஷியலா பிக்ஸ் பண்ணி குறைச்சிருக்காங்க. ஆப்வியஸா குறைச்சுதான் செஞ்சிருப்பாங்க. நேத்து 10 ரூபாய் கொடுத்தா ஒரு ஸ்டெர்லிங் வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதை டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. 100 ரூபாய் கொடுத்தா ஒரு ஸ்டெர்லிங், விச் மீன்ஸ் ருபி டவுன்ஃபால் ஆயிருக்கு, வீக்கன் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலையும் படி. பி, ப்ரொவைடிங் சப்போர்ட் டு இந்தியன் இம்போர்ட்டர்ஸ். இதுக்கு சப்போர்ட் கிடைக்குமா? நேத்து 10 ரூபா அவங்க பொருளை கொடுத்தா ஒரு ஸ்டெர்லிங் மதிப்புள்ள ஒரு சாக்லேட் வாங்கலாம். ஆனா இன்னைக்கு அதே இது 100 ரூபா கொடுத்தாதான் வாங்க முடியும். ஸோ இது சப்போர்ட் டு இந்தியன் இம்போர்ட்டர்ஸ் கிடையாது. என்கரேஜிங் எக்ஸ்போர்ட் ஆஃப் காட்டன் ப்ரொடியூஸ் ஃப்ரம் இந்தியா. காட்டன் ப்ரொடியூஸ் எக்ஸ்போர்ட் என்கரேஜ் ஆகாது. ஏன் அப்படின்னால் நம்மளுடைய காட்டன்லாம் ரொம்ப சீப்பா போயிடும். அதனால யாரும் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரிவென்டிங் டிப்ரிசியேஷன் ஆஃப் ருபி. ப்ரிவென்டிங் டிப்ரிசியேஷன் ஆஃப் ருபியா இல்ல, இது இன்க்ரீசிங் டிப்ரிசியேஷன் ஆஃப் ருபின்னு தான் வந்திருக்கு நம்மளுடைய கான்செப்ட். ஸோ இது மூணுமே தப்பு. எய்டிங் த ஃப்ளோ ஆஃப் ரெமிட்டன்சஸ் ஃப்ரம் இந்தியா. ஏன் அப்படின்னா நேற்று 1 ரூபாய் கொடுத்தா இந்தியாவில இருந்து ஒரு ஸ்டெர்லிங் கொடுக்குறாரு வெளியே இருந்து அப்படின்ற 10 இந்தியன் ருபி கொடுத்து நீங்க 10 சாக்லேட் வாங்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க ஸ்டெர்லிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பிரிஸ்கிரைப் பண்ணி டிக்ரீஸ் பண்ண உடனே ஒரு ஸ்டெர்லிங் கொடுத்து 100 ரூபாய் வாங்குவாங்க. ஸோ இன்ஃப்ளோ ஆஃப் ரெமிட்டன்சஸ் அதிகமா இருக்கும். சிம்பிளி டிவேல்யூவேஷன் ஆஃப் ருபி நடந்திருக்கு. ஸோ டைரக்டா இன்ஃப்ளோ ஆஃப் ரெமிட்டன்சஸ் அதிகமா இருக்கும். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாலிடெக்ஸ்ட் கண்டைன்ஸ் the first definite reference to coins. The literary evidence from polytext is corroborated by archaeological evidence of punch-marked coins from many sites, most of them made of silver. The above statements have been associated with which of the following கேட்டிருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது சரியா தவறா நீங்க கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கீழே இருக்க ரெண்டோட இதோட லிங்க் ஆகுது அப்படிங்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் டு காயின்ஸ், பாலிடெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் டு காயின்ஸ்ன்றாங்க. இதுல லிட்டரரி எவிடன்ஸ் ஃப்ரம் பாலிடெக்ஸ்ட் இது வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் சில்வரா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது அர்பன் லைஃபை குறிக்குதானா? அந்த மாதிரி எங்கேயுமே குறிக்கல. நம்ம வந்து டைரக்டா நீங்க எடுத்துடக்கூடாது. டிரான்சிஷன் டு மணி எக்கனாமி, காயின்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு, பார்ட்டர்ல இருந்து மணி எக்கனாமி, அதுக்கு தான் போயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெம்பிள்ஸ் ஹேவ் நகரா ஸ்டைல் சிகரா? இந்த இடத்துல பாருங்க, இதெல்லாமே எந்த கொஸ்டின் எடுக்கக்கூடாது, அட்டன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள். இந்த கொஸ்டின் தெரியல அப்படின்னா விட்டுட்டு போயிடணும், ஏன்னா டைம் வந்து ரொம்ப இது இருக்கும். மெலகட்டி சிவாலயா பதாமி, உச்சி மல்லிகுடி டெம்பிள் ஐஹோல், தசாவதாரா டெம்பிள் தியோகர், வீருபக்ஷா டெம்பிள் பட்டடக்கல். இதுல 4 வந்து விமானா ஸ்டைல், விச் இஸ் திராவிடியன் ஸ்டைல். 4 அடிச்சு விடலாம், ஆனா உங்களுக்கு யூஸே கிடையாது, 3 ஆப்ஷன்ல நிக்கிறீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தெரியல அப்படின்னா நீங்க விட்டுட்டு போயிட்டு அடுத்த கொஸ்டின் அட்டன் பண்றதுதான் எக்ஸாம் நல்ல சரியா நீங்க வந்து பண்ணக்கூடிய இது. யூபிஎஸ்சி பக்காவா உங்களை இந்த கொஸ்டின்ல ட்ராப் பண்ண வச்சு உட்கார வச்சு சில டைம் சிசாட்ல எல்லாம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ரொம்ப பெரிய கொஸ்டினை கொடுத்து உங்களை ட்ராப் பண்ணி வச்சிருவாங்க. அதே மாதிரி டாக்டிக்ஸ் தான் இது. இதை வந்து அட்டன் பண்ணக்கூடாது. பட் த ஆன்சர் இஸ் தசாவதாரா டெம்பிள் தியோகர். மீதி ரெண்டுமே, இது வந்து நகராஸ் டெம்பிள், நகரா ஸ்டைல் ஆர்கிடெக்சர். இதெல்லாம் ஏர்லி சாளுக்கியன் ஸ்டைல் ஆர்கிடெக்சர், டெக்கான் மாதிரி இருக்கும். ஸோ பட் இந்த கீழேயுமே சில டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கலாம். யூபிஎஸ்சியோட டென்டேட்டிவ் கீ தான் ஃபாலோ ஆகும். ஆனா இது வந்து ஒரு மோர் ஆன் த சேஃபர் சைடு அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. Among the 4 main forms of existence of life in Jainism, which one of the following is not included? இப்போ இது இதை மட்டும் பாருங்களேன், யூபிஎஸ்சி எவ்வளவு அழகா நீங்க வந்து கான்செப்ட் தெரியுதான்னு மட்டும் செக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுலதான் எக்ஸாக்டா மேலாப்ல படிச்சவங்களும் ஃபுல்லா யூபிஎஸ்சியோட பிவைக்யூ படிச்சுட்டு போனவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? பிவைக்யூல நிறைய இடத்துல ஜெயின் லைஃப் எக்ஸிஸ்டன்ஸ் காட அக்செப்ட் பண்ணுது. பட் ஜினா மகாவீரா ஆர் ஜினாவை தான் காடுக்கு எபோவ்ல பிளேஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காட் அப்படிங்கிறத எக்ஸிஸ்ட், ஓகே ஆமான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயே காட் எக்ஸிஸ்டன்ஸை ஜெயினிசம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. ஹியூமன்ஸ் ஆப்வியஸா ரெகக்னைஸ் பண்ணுது. அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் ஜெயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெயின் ஃபுட்ல உயிர் இருக்கிற, விச் மீன்ஸ் அந்த நிலத்துக்கு அடியில விளையிறதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதுவுமே தெரியும். எக்ஷா இதுதான் ஆர்டர் நோட், இதுதான் ஆன்சர். அடுத்தது ஹல்லி சாலையா பெயிண்டிங் இன் பக்கேவ். ஹல்லி சாலையா அப்படிங்கிறது இதுவுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஏ செட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினை போட்டு உங்களை எப்படி ஸ்பீட் பிரேக்கர்ல ஒரு 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் உனக்கு ஒண்ணுமே தெரியல, கிட்டத்தட்ட கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் 5 பால் 6 பால் யாக்கர் போட்டு உங்களை அப்படியே பேட்ஸ்மேனை இது பண்ற மாதிரி தான், உங்களைய சைக்காலஜிக்கலா அடிக்கிற மாதிரி தான் அந்த கொஸ்டின் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த ஏ செட். ஹல்லி சாலையா பெயிண்டிங் இன் பக்கேவ் ரெப்ரசன்ட், இது ஹிட் ஆர் மிஸ் கொஸ்டின் தான், தெரிஞ்சா தெரியுது, தெரியலனா தெரியாது. ஜாயஸ் ஃபோக் டான்ஸ். இதுல ஹல்லி சாலையா கேவ் 4ல ரங் மஹால் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த விமன் அண்ட் மென் எல்லாம் கையை கோர்த்துக்கிட்டு ஹல்லி சாலையா ஒரு சந்தோஷமா ஃபோக் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு டெபிக்ஷன் இருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்களேன். Consider the following systems relating to the use of place value system in India. Place value system. The earliest epigraphic use of the place value system in India is found at Mankani plates from Gujarat. Okay. இது தெரியாது நமக்கு. In the 19th century, place values became general in inscriptions all over India. Okay. The place value have been found in Sanskrit inscriptions in Southeast Asia as early as 7th century. இது மூணுமே கரெக்ட் தான். பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் படிச்சிருக்கீங்க அப்படின்றால் இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது டெப்தா போயிருக்காங்க. பட் திஸ் இஸ் ரைட். இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டியது மன்கனி பிளேட்ஸ் குஜராத்ல இருக்கு. இவங்க தான் ஏர்லியஸ்ட் எபிகிராபிக் எவிடன்ஸ் ஆஃப் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் இன் இந்தியா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Consider the following statements about the archaeological findings in Harappan towns. ஹரப்பன் ஐவிசி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். யூபிஎஸ்சி திருப்பி கேட்டு இருக்காங்க. There is a wide concurrence of spindle wheels. கையில வீட்டுல வச்சு சுத்துவாங்க இல்லையா இந்த ஹவுசஸ், பட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பின்னிங் வீல்ஸ். பெரிய ஸ்பின்னிங் வீல்ஸ், பெரிய லார்ஜ் ஸ்கேல், நிறைய பேர் வேலை பார்க்கறது. Weights and measurement scales complete with graduations
have been discovered. அக்யூரேட்டான வெயிட் அண்ட் மெஷர்ஸ் இருந்திருக்கு, படிக்கல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. There are houses built in large part with baked bricks around relatively spacious courtyards. வீட்டுல baked சுட்ட செங்கல் யூஸ் பண்ணிருக்காங்க. கோர்ட்யார்ட்ஸ் பெருசா இருக்கு. வீட்டுல ஓன் வெல் சொந்த கிணறு இருக்கு. பாத்திங் பிளாட்ஃபார்ம் வீட்டுல பாத்ரூம் இருக்கு. லார்ஜ் ரூம் இருக்கு அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னா ஸ்பிண்டில் வேர்ல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்னு இருக்கு இல்லையா, suggest that spinning was a laborious activity done at home. கரெக்டா? நம்ம முதல்ல சொன்னோம் ஸ்பின்னிங் வீல் மாஸ் லெவல்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹவுசஸ்ல ஸ்பின்னிங் வேர்ல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதுக்கு இங்கிலீஷ் அண்ட் காமன் சென்ஸ் இருந்தாலே போதும். ஓகேவா? ஸ்பின்னிங் வேர்ல்ஸ் இருந்திருக்கு. ஆமா, இது கரெக்ட். ஸ்பின்னிங் வாஸ் a laborious activity at home. வீட்டுல செய்யக்கூடிய ஒரு வேலை. Statement to suggest that extent of scientific knowledge that the Harappans possessed. Scientific knowledge, weights and measures இருந்தா உங்களுக்கு scientific knowledge இருக்கணும், அதை தான் சொல்றாங்க. Statement 3 suggests that emergence of common property system. இதுல பாருங்களேன், there are houses வீடுகள் built in large part with baked bricks. சுட்ட செங்கல்ல வீடு கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ள கோர்ட்யார்ட்ஸ் இருக்கு. சொந்தமான ஒவ்வொரு வீட்டுக்கு கிணறு இருக்கு, பாத்ரூம் இருக்கு, லார்ஜ் ரூம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல காமன் ப்ராப்பர்ட்டி சிஸ்டம் எங்க அதை பத்தி பேசுறாங்க? இல்ல சொந்தமா வந்து காமனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கான்னு தான் கேட்டிருக்காங்க. கிடையாது. ஆக்சுவலி இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினா தான் நீங்க கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணணும். 1 and 2 will be the right answer. அடுத்தது, which of the following movements about Eka movement and Bardoli Satyagraha is correct? Eka movement was throughout supported and organized by Congress, while Bardoli Satyagraha was initially independent of Congress influence and was only in the last stages supported by Congress. இப்போ நமக்கு டைம்லைன் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏகா மூமெண்ட் அண்ட் பர்தோலி சத்தியாகிரகால தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் வந்து பெரிய ஆளாகிறார். ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இனிஷியலி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஏகா மூவ்மெண்ட் வாஸ் த்ரூ அவுட் சப்போர்ட்டட் பை காங்கிரஸ் கேட்டா இல்ல, காங்கிரஸ் வந்து த்ரூ அவுட் எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏகா மூவ்மெண்ட் வாஸ் ப்ரொவைடட் லீடர்ஷிப் பை தாலுக்தார்ஸ் ஆஃப் ஆவாத், whereas பர்தோலி சத்தியாகிரகா வாஸ் a movement of landless laborers. இப்போ அது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏகா மூவ்மெண்ட் அப்படி கிடையாது. இது வந்து பெசன்ட் ப்ரோட்டஸ்ட். இந்த தாலுக்தார் இவங்க எல்லாம் உள்ளே வந்திருக்க மாட்டாங்க, விவசாயிங்க ப்ரோட்டஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதுவும் தப்பு. பர்தோலி சத்தியாகிரகா வாஸ் a campaign against the enhancement of land revenue, while the Eka movement was a protest against excessive extraction of rents. ஏகா மூவ்மெண்ட்ல வந்து அதிகமான ரெண்ட் கேட்பாங்க, வறுமையில அது பேர டிராட் கண்டிஷன்ஸ்லயும் அது இது பண்ணாம கேட்பாங்க. அதனாலதான் வந்து ஏகா மூவ்மெண்ட்ல கொதித்தெழுந்து பிரிட்டிஷ் சர்க்காருக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க. ஏகா மூவ்மெண்ட் வாஸ் லொகேட்டட் இன் வாரணாசி அண்ட் மிர்சாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இதுல இல்ல, இதெல்லாம் தப்பு. ஓகேங்களா? வாரணாசியில எல்லாம் கிடையாது, சென்ட்ரல் ஆவாதுல தான் இருந்திருக்கும். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ரிக்வேதிக் பீரியட். இரிகேஷன் ஃப்ரம் வெல்ஸ் அலவுட் அக்ரிகல்ச்சர் டு எக்ஸ்பேண்ட் அவே ஃப்ரம் ஃபிளட் பிளைன்ஸ். வெல்ஸ்ல இருக்க இரிகேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஃபிளட் பிளைன்ஸுக்கு வர வச்சது அப்படின்னு சொல்றாங்க. இரிகேஷன் பாசானம். டிராட் அனிமல் பவர் வாஸ் எம்ப்ளாய்ட் டு டிரா வாட்டர் அவுட் ஆஃப் வெல்ஸ். இந்த புல் எல்லாம் இருக்கு இல்லையா, காளை மாடெல்லாம் யூஸ் பண்ணி தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். சிம்பிளி இதை ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி நீங்க எடுத்துக்கணும், வேற எதுவுமே யோசிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன், கீழே கொடுத்திருக்க மேல கொடுத்திருக்கிறது ஸ்டேட்மெண்ட், கீழே கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் மேல கொடுத்திருக்க 1 and 2 சப்போர்ட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. There is evidence in Rigveda of the use of Ashma Chakra, stone pulley wheel and Ahava to draw plain water. ஆஸ்ம சக்கரான்னு எதை சொல்றாங்க? ஸ்டோன் புள்ளி வீல், ஒரு கல்லுல இருக்க புள்ளி வீல். ஓகேவா? பெருசு, அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்ட்ராப்ட் உடன் பெயில்ஸ், இது வந்து வச்சு ஏதோ ஒரு மாஸ் மூவ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஒன்னு டவுட்லயே வைங்க. மென்ஷன் ஹாஸ் பீன் இன் ரிக்வேதா இஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்ட்ஸ் லைக் பரஷு. அதுனா நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால ஆக்ஷன் பிராக்கெட்ல கொடுத்துட்டாங்க. சிம்பிளா யூஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்ட்ஸ் லைக் ஆக்ஷன் சிக்கிள். ஆக்ஷன் சிக்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? விவசாயம் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? விவசாயம் இங்க எங்கேயுமே விவசாயத்தை பத்தி பேசவே இல்லை. ஆனா நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் வெல் அலவுட் அக்ரிகல்ச்சர் டு எக்ஸ்பேண்ட், இரிகேஷன் ஃப்ரம் வெல்ஸ் அலவுட் அக்ரிகல்ச்சர் டு எக்ஸ்பேண்ட், விவசாயத்தை பத்தி பேசியிருக்காங்களே அப்படின்னு கேட்டா இதுல என்ன சென்ட்ரலா பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
இரிகேஷன் ஃப்ரம் வெல்ஸ், தண்ணி வந்து அதிகமா இருக்கிறது ஃபிளட் பெயின்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்க இரிகேஷன் பண்றதை பத்தி ஆக்ஸ் இதை பத்தி எல்லாம் பேசவே கிடையாது. ஓகேவா? ஸோ 2 வில் பி ராங். 2 அடிச்சு விட்டீங்க அப்படின்னா ஆன்சர் 1 and 3 போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அகைன் பாருங்க. தேர் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் ருக்வேதா த யூஸ் ஆஃப் ஆஸ்ம சக்ரா ஸ்டோன் புள்ளி வீல். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ரிலேட் பண்ணி பாருங்களேன். டிராட் அனிமல்ஸ் இதை வச்சு புள்ளியை வச்சு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதோட பெர்ஃபெக்டா பொருந்தும். ஒரு மாடு வந்து இழுக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு புள்ளி வேணும். மனுஷன் இழுக்கிறான் அப்படின்னா ஒரு கிணறுல நம்ம புள்ளி போட்டு இழுப்போம். புள்ளினா ஒண்ணும் இல்ல, கிணறு இப்படி இருக்கு, மேல ஒரு வீல் இருக்கும், அது கீழே வாளியை போட்டு சுத்துறோம், இதுதான் புள்ளி. ஒரு மாடு இழுக்குது அப்படின்னா அதுக்கு பெரிய புள்ளி வேணும், அதுதான் ஆஸ்ம சக்கரா. ஓகேவா? சோ 1 கரெக்ட் 2 ராங் அப்படி என்றாலே ஆன்சர் 3 செக்கே பண்ண வேணாம். அதனாலதான் நான் செக்கே பண்ணல. 3 செக்கே பண்ண வேணாம். இதை வச்சு நீங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துடலாம் 1 and 3. 11. In the Pleistocene period, either Yamuna once flowed into the Indus or Satluj flowed into the Yamuna. Yamuna Indus குள்ள போயிருக்கு, இல்லைன்னா Satluj Yamuna குள்ள போயிருக்கு. And one major tributary of either had shifted from Ganga to Indus or vice versa. இல்லைன்னா இதுல ஏதோ ஒரு மேஜர் tributary கங்கால இருந்து இண்டஸ் போயிருக்கு, இல்லைன்னா இண்டஸ்ல இருந்து கங்கா இருந்திருக்கு, vice versa. இதுதான் மேல கூறியிருக்க அசர்ஷன். கீழே நான் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். கீழே இருக்க 3 எது மேல இருக்கிறத சப்போர்ட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. நதி சுக்தா ஆஃப் ரிக்வேதா. நதி சுக்தா ஆஃப் ரிக்வேதால நமக்கு உடனே மைண்ட்ல என்ன வரும் அப்படின்னா, அந்த காலத்துல சரஸ்வதினு ஒரு ரிவர் போச்சுல, அது வந்து இப்படி 2 ரிவரையும் சேர்ந்ததா நம்ம எங்கேயோ படிச்சிருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு மைண்ட் தோணும். ஆனா அது அப்படியே வைங்க. செகண்ட், எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் ஆஃப் சட்லஜ் அண்ட் யமுனா பை ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். இந்த ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் எனக்கு தெரிஞ்சதும் நான் இது எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் வந்து பல்லாவரம் ஏரியால நம்ம வந்து படிச்சிருப்போம். ஹேண்ட் ஆக்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ பல்லாவரத்துல இருந்திருக்காரு அப்படின்னா அங்க இது எப்படி இது பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ஸோ இதை டவுட்ல வைப்பேன். இதை அடிச்சு விட்டு ஆப்ஷன் வருதான்னு பார்ப்பேன். 1 and 3 வருது. த பிரசன்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீசிஸ் ஆஃப் டால்பின் இன் போத் இண்டஸ் அண்ட் கங்கா ரிவர் சிஸ்டம்ஸ். இதனாலதான் அப்படிங்கிறது யமுனால இருந்து கங்காக்கும், இண்டஸ்ல இருந்து யமுனால இருந்து இண்டஸ்க்கும், சட்லஜ்ல இருந்து யமுனாக்கும், அப்படி கங்கா ரிவர் சிஸ்டம்ல இருந்து இண்டஸ் ரிவர் சிஸ்டம் சம்திங் ரிலேட் பண்ணிருக்காங்க. நதி சுக்தா ஆஃப் ரிக்வேதால கங்கா, நான் இத்தனை ரிவர்ஸ் எல்லாம் நான் படிச்சதா ஹிஸ்டரியில ஏன்ஷியன்ட் இந்தியால ஞாபகம் இல்லை. அப்ப சரஸ்வதினு ஒரு ரிவர் பார்த்திருக்கேன், ஆனா சரஸ்வதிங்கிற மென்ஷன் இங்க இல்ல. சோ பிளீஸ்டோசின் ஏரியா. நான் வந்து இது என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் போயிருப்பேன். ஆன்சர் வந்து 3. அடுத்தது, வாட் இஸ் an empty seat represent in early Buddhist iconography? empty seat இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, மெடிடேஷன் ஆஃப் புத்தா நம்ம வேற படிச்சிருக்கோம். புத்தாஸ் ஃபர்ஸ்ட் செரமனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, நம்ம அப்படி இருந்தா படிச்சிருப்போம். புத்தாஸ் மகா பரி நிர்வாணா அப்படிங்கிறதுக்கு எம்டி சீட் வந்து அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா? மகா பரி நிர்வாணா அப்படிங்கிறது வந்து அவரு வந்து கடைசியா இறந்து போன இதை வந்து குறிக்கிறது. ஓகேவா? இங்கே நீட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, பாத்துக்கீங்களேன். மகா பினிஷ்கிரமானா அப்படின்னா என்ன அப்படின்னா, அவரு இந்த புத்தா வந்து சித்தார்த்தாவா இருந்து அவருடைய அரண்மனையை விட்டு வெளியே போறப்போ ஒரு எம்டி ஒரு ரைடர்லெஸ் ஹார்ஸை வந்து சிம்பலைஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து இந்த இது. ஓகேவா? அதுதான் எம்டி சீட். சிம்பிளா இவர் வந்து கிளம்பி போறாரு இல்லையா, நான் வந்து எனக்கு இந்த மன்னர் இதெல்லாம் வேண்டாம், நான் வந்து தனியா போய் துறவரம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் வந்து அரண்மனையை விட்டு போகும்போது ஒரு ஹார்ஸ்ல வந்து ரைடர்லெஸ் ஹார்ஸ் வந்து வெறும் ஹார்ஸ் போச்சான், அது வந்து எம்டியா. அதுதான் வந்து மகா பினிஷ்கிரமானா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. which of the following pairs of ancient and modern river names are correctly matched? இத எவ்வளவு அழகா சால்வ் பண்ணேன் அப்படின்னா, இதுதாங்க நம்ம நிமோனிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது. எனக்கு வந்து இப்படிதான் ஞாபகம் வச்சிருப்பேன், CJIRBS அப்படின்னு சொல்லிட்டு. இண்டஸ், ஜீலம், செனாப், ரவி, பீஸ், சட்லஜ். இப்படிதான் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஆஃப் நம்மளோட ரிவர் சிஸ்டம். நான் இதை வந்து எப்போ படிச்சப்போ என்னன்னா, எங்கேயாச்சும் ஒருக்கா கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நிமோனிக் வச்சுக்கிட்டேன். இந்த அபிஷ்னி, புருஷ்னி என்னென்னமோ வரும், AVS PVS அப்படிதான் ஞாபகம் வச்சிருந்தேன் நான். ஸோ அதை வந்து இங்க ஃபிட் பண்ணி பார்த்தேன். ஓகேவா? ஜேக்கு வி வருது, இது தப்பு. செனாபுக்கு
ஏ தான் வருது. சோ இதுவும் தப்பு. இண்டஸ்க்கு எஸ் வருது. இண்டஸ் கொஸ்டின்ல இல்ல. ரவிக்கு புருஷ்னி, ஆருக்கு பி வருது. சோ இது கரெக்ட். பிஎஸ்க்கு வி தான் வருது. விட்டாஸ் ஏதோ வரும். சோ இதுவும் தப்பு. ஆன்சர் பார்த்தேன் 3 ஒன்லி. போட்டு வந்துட்டேன், கரெக்டா இருக்கு. இதான் நான் சொன்னேன். சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஆர்பிஎஸ் தான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். சோ ஏவிஎஸ், பிவிஎஸ். நீங்க ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க இப்படிதாங்க ஞாபகம் வைக்கணும். ஒவ்வொன்றையும் போய் நீங்க வந்து புரிஞ்சுட்டுலாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. இப்படி ஞாபகம் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் படிக்கும் போது. சோ அது வந்து இந்த மாதிரி இடத்துல ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் நிமோனிக்ஸ் நம்ம ஏரியால நிறைய கொடுத்துட்டே இருக்கோம். சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நான் கார்டை அட்டாச் பண்றேன். நிறைய நிமோனிக்ஸ் உடைய நிறைய சயின்ஸ், பாலிட்டியில நிறைய நிமோனிக்ஸ் ஆனது இருக்கு, மேப் ரீடிங் இருக்கு. இதெல்லாம் வந்து ப்ளீஸ் டூ வாட்ச். ஓகேங்களா? Okay. Which of the following statements on Amaravati Stupa and its relief sculpture are correct? It is located in the lower Krishna Valley. Correct. இது basic map reading பண்ணிருந்தீங்க அப்படின்றால் நம்ம என்சிஆர்டில இருந்திருக்கும். In India, which it was next only to Sanji Stupa in size. இது வந்து பெரிய ஸ்டூபா, சாஞ்சியை விடவே பெருசு. ஸோ இது வந்து தப்பு. ஸோ டூ அடிச்சு விட்டீங்க. ஒன்னு தான் கரெக்ட். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. Amaravati School of Sculpture made a lasting impact on later South Indian sculpture and its products were carried to Sri Lanka and Southeast Asia. அமராவதி இங்க இருக்கு, ஆந்திரால. சவுத் இந்தியன் ஸ்கல்ப்சர்ல இம்பாக்ட் கண்டிப்பா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்காக்கு கண்டிப்பா போயிருக்கும், சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கு கண்டிப்பா போயிருக்கும் இங்க இருந்து. சோ இது வந்து கரெக்ட். 1 and 3 ஒன்லி. இங்க பாருங்களேன், ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் நம்ம அடிச்சே ஆகும். நார்த் இந்தியன்ஸ்க்கு, நார்த் இந்தியால இருக்கவங்க எல்லாம் இந்த கொஸ்டின் வந்து அடிக்க முடியுது ரொம்ப கஷ்டம். சேரன் செங்குட்டுவன் நமக்கு நாட் கரெக்ட்லி மேட்ச் கேட்டிருக்காங்க, அதை பாத்துக்கணும். பாண்டிய நெடுஞ்செழியன், இது கரெக்ட். உடையாஞ்சேரல், உடையஞ்சேரல், இது வந்து சேரல்னு பேர்லயே இருக்கு, சேரன். சோ இது வந்து தப்பு. ஆன்சர் டூ ஒன்லி. எப்படி செக் பண்றாங்க பாருங்க இந்த கொஸ்டின். பாருங்க, பேசிக் பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா அடிக்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபார்வர்ட் பிளாக் பை சுபாஷ் சந்திர போஸ்? போஸ் ஃபெயில் டு வின் த கான்பிடன்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி. ஆமா, எக்ஸாக்டா அதனாலதான் அவர் வந்து ரிசைனே பண்ணிருப்பாரு. ஹரிபுரா திரிபுரா செஷன்ல அவர் அதனாலதான் ரிசைனே பண்ணிருப்பாரு. காந்தி ஒரு கேண்டிடேட் ஃபீல் பண்ணிருப்பாரு. காந்தி வந்து ஒரு கேண்டிடேட் போட்டிருப்பாரு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து இப்போ அவரு நின்றுப்பாரு. காந்தியுடைய கேண்டிடேட் வந்து தோக்கடிக்கப்பட்டிருப்பாரு. ஆனா சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சது காந்திக்கு வந்து பிடிக்காது. காந்தியுடைய கான்பிடன்ஸ் வேணும்னு இவர் நினைப்பாரு. நான் காந்தியுடைய கான்பிடன்ஸ் இருந்தாதான் நான் அடுத்தது என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து வச்சிருப்பாரு. ஆனா காந்தி வந்து இவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா போஸ நம்பி இருக்க மாட்டார். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். காங்கிரஸ் லெஃப்ட் வாஸ், காங்கிரஸ் லெஃப்ட்ன்றது காங்கிரஸ்ல இருக்க லெஃப்ட் ஃப்ரண்ட் டிஸ்யூனைட்டட் அண்ட் ஃபெயில் டு சப்போர்ட் போஸ். இதுவும் கரெக்ட் தான். அங்கேயுமே உள்ளுக்குள்ள காங்கிரஸ் உடைய லெஃப்ட் அலைன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து போஸ சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கதை தெரிஞ்சிருக்கணும் தான் உங்களுக்கு ரைட். ஆனா இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் காமன் சென்ஸ். கம்யூனிஸ்ட் டிட் நாட் சப்போர்ட் போஸ் இன் இஸ் என்டேவர்ஸ். கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்றதுக்கும் இவரு காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேர்ட் ஒன்னு அடிச்சு விடுங்க. 2 and 4 ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகுது. சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் எம்என் ராய் அண்ட் சோசியலிஸ்ட் லீடர்ஸ் லைக் ஜேபி நாராயண் பிரிஃபர்ட் காங்கிரஸ் யூனிட்டி டு சப்போர்ட்டிங் போஸ். இதுதான் கரெக்டா நம்ம வந்து எப்படி யூபிசி அழகா ட்ராப் பண்ணி நேவிகேட் பண்ணி போகணுங்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு நமக்கே தெரியும். 2 and 4 ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் பாம்பே. அடுத்து பாருங்களேன், ஆவாத். ஆவாத் அனெக்சேஷன் ஆன உடனே பிரிட்டிஷ் பாலிசியில என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாலுக்தார்ஸ் were dispossessed of their estates but allowed to retain their arms and forts. இப்போ நீங்க ஒருத்தரை தோக்கடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம்? அவங்கள்ட்ட நிலத்தை புடுங்கிட்டு ஆர்ம்ஸ், அவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், ஃபோர்ட், கோட்டை இதெல்லாம் கையில கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். சோ இது வந்து தப்பு. ஓகேவா? சம்மரிஸ் ரெவன்யூ செட்டில்மெண்ட் வாஸ் மேட் இன் 1856 அஸ்யூமிங் தட் தாலுக்தார்ஸ் வேர் அவுட் சைடர். கரெக்ட். தாலுக்தார்ஸை வெளியே வச்சுட்டு தேர் அவுட் சைடர்ஸ், இனிமேல் நம்ம வந்து டைரக்டா பெசன்ட் கூடயே டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விவசாயம் கூட டைரக்டா டீல் பண்ணிக்கலாம் தான் அந்த சம்மரி ரெவன்யூ செட்டில்மெண்ட் கொண்டு வந்துச்சு. அதுதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிட்டிஷ் பிலீவ்ட் இன் டேக்கிங் ரெவன்யூ டைரக்ட்லி ஃப்ரம் பிரசன்ஸ் பை ரிமூவிங் தாலுக்தார்ஸ். கரெக்ட். 2 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கான இது வேணா நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டெலிகிராம் குரூப்ல சென்ட் பண்ணியிருக்கேன்.
டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கு, அதுல ஜாயின் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து வரும். அடுத்தது 18th கொஸ்டின். ஜெனிசிஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் அலையன்சஸ் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி லே இன் வெரி நேச்சர் ஆஃப் மான்டேக் கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். இந்த மான்டேக் கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்லயே என்ன சொல்றாங்க? மான்டேக் கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அதுலயே ஜெனிசிஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் அலையன்சஸ், பொலிட்டிக்கல் அலையன்சஸ் உடைய முகாந்திரம் இருக்கு. பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி, கம்யூனிட்டி வாரியா பிரிக்க பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் இந்த ஆக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது கீழே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சிம்பிளா ஜாதிவாதியா மக்களை பிரிக்கிறதுக்கு, டிவைட் அண்ட் ரூல் பண்றதுக்கு எந்தெந்த கீழே இருக்க 2 ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. 1919 ஆக்ட் வந்து என்ன சொல்லுது? ஜாதிவாதியா மக்களை பிரிக்கிறதுக்கான ஒரு வேர்களை ஊனுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை சப்போர்ட் பண்றது எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்? இந்த 3ல. ரிஃபார்ம்ஸ் ரீடைன்ட் அண்ட் எக்ஸ்டெண்டட் த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேட் எலக்டரேட். செப்பரேட் எலக்டரேட்டை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஜாதிவாரியா மக்கள் பிரிவாங்களா? கரெக்ட். செப்பரேட் எலக்டரேட்ஸ் were supposed to counter Indian nationalism which was growing stronger. செப்பரேட் இது வந்து ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கு. deprived classes rallied around the favors in இன்ஹெரிட்டிங் செப்பரேட் எலக்டரேட். இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அசர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணல. செப்பரேட் எலக்டரேட்ஸ் were supposed to counter Indian nationalism which was growing stronger. இது வந்து கரெக்ட்னு நிறைய கீஸ் சொல்றாங்க. பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஒன் ஒன்லி தான் கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இதுவுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ஒன் ஒன்லி 1 and 3 எது போட்டிருந்தாலும் வெயிட் பண்ணுங்க, யூபிஎஸ்சி கீக்கு நம்ம வந்து பார்ப்போம். Pandit Mallikarjun Mansoor, the famous classical singer of Karnataka, represented the Jaipur Atroli Gharana. இது வந்து டைரக்டா தெரிஞ்சா தெரியுது, தெரியலன்னா இந்த கொஸ்டினை விட்டு போயிடணுங்க. இந்த கொஸ்டினை வந்து டிஃபிகல்ட் கொஸ்டின் விட்டுட்டு போறது பெஸ்ட். Which of the following text does the Kshetrapani originate? Kshetrapani அப்படிங்கிறது வந்து அதர்வ வேதால தான் இருக்கு. ரிக்வேதால மந்திரங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அதர்வ வேதால தான் மிஸ்ட்ரஸ், சாம்ஸ், இதெல்லாமே வந்து அதர்வ வேதால தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு வேதா என்னென்ன சொல்லுதுங்கிறது நீங்க வந்து பாத்துக்கணும். சாம்ஸ், நான் வந்து அதர்வா ஹீரோ வந்து சாமா இருப்பார் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சிருந்தேன். சோ மிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபீல் டைரக்டா வந்து இது எடுத்தாச்சு. அஷ்டத்தியாதி வந்து பண்ணினி, இது வந்து ஒரு கிராமர். அர்த்த சாஸ்திரா வந்து ஒரு சாணக்கியா எழுதுன ஒரு இந்த டெக்ஸ்ட், எக்கனாமி அண்ட் பொலிட்டிக்கல் பேஸ்டு டெக்ஸ்ட். இந்த ரிக்வேதா அண்ட் அதர்வ வேதால தான் நீங்க நிக்கணும். அதர்வ வேதா இது வந்து ஃபுல்லா மந்திரம் தான் ரிக்வேதா. ஸோ ஆப்வியஸ்லி அதர்வ வேதா டைரக்டா நீங்க வந்து ஆன்சருக்கு போயிடலாம். Consider the following statements with reference to India's response to climate change. Climate change க்கு இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது? India's long-term low emission development strategy is a crucial tool for achieving net zero emission. லாங் டேர்மா இந்தியா வந்து லோ எமிஷன் பண்ணணும் அப்படின்றத நோக்கத்துல வச்சு போறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான டூலா இருக்கும் 2070ல நம்ம நெட் ஜீரோ அடையிறதுக்கு. ஓகேவா? ரைட். India's fourth biennial update report submitted in December recorded around 8% decrease in greenhouse gas emission. 2019 2020ல 8% greenhouse gas குறைச்சிருக்கு. ரைட். Climate resilient development necessarily depends on quick and short term achievement of emission reduction target. என்ன சொல்றாங்கன்னா, கிளைமேட் ரெசிலியண்டா நீங்க வந்து டெவலப் ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கு நீங்க வந்து கோஆப் பண்றீங்க அப்படின்னா உடனடியா ஷார்ட் டேர்ம்ல அச்சீவ் பண்ணா போதும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ கீழே பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் எம்பிரிக்கலி சப்போர்ட்டட் பை ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 1 லோ டெவலப்மெண்ட் எமிஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்தியா 2070 நோக்கி போயிட்டு இருக்கு. அதற்கு இந்தியா 2020ல 2019ஓட கம்மியா வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, இது வந்து எம்பிரிக்கலா எவிடென்சியலா சப்போர்ட் பண்ணுது. 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3 கான்ட்ராடிக்ட்ஸ் த அப்ரோச் இம்ப்ளிசிட் இன் ஸ்டேட்மெண்ட் 1. ஆமா, ஆப்வியஸா இங்க வந்து லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இங்க ஷார்ட் டேர்ம் அச்சீவ்மெண்ட் போதுன்னு இருக்காங்க. சோ இதுவும் கரெக்ட். தேர்ட் ஒன் பாருங்களேன். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 3 டுகெதர் எஸ்டாப்ளிஷ் த பிரமிஸ் ஆஃப் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி. தப்பு. 1ல லாங் டேர்ம், 3ல ஷார்ட் டேர்ம் அச்சீவ்மெண்ட் போதும் அப்படின்றாங்க. சோ இது வந்து தப்பு. 3 அடிச்சு விடுங்க. 1 and 2 கரெக்ட். இப்படிதான் சால்வ் பண்ணணும். With respect to Western hollow gibbon, which of the following statements are correct? A sanctuary in Northeast India is the home to this ape species listed as endangered in red list. ஆமா, கரெக்ட். இதுல ஒரு சின்ன நாக் என்ன அப்படின்னா, வெஸ்டர்ன் ஹாலோ கிப்பான்ஸ், ஈஸ்டர்ன் ஹாலோ கிப்பான்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்தியால வெஸ்டர்ன் மட்டும்தான் இருக்கு. இது வந்து என்டேஞ்சர்ட். ஓகேவா? ஈஸ்டர்ன் ஹாலோ கிப்பான்ஸ் வந்து சைனால இருக்கு. இது வந்து வல்னரபிள். நல்ல வேலை அந்த ஏரியால வந்து இதை டெஸ்ட் பண்ணல.
இது வந்து கரெக்ட். தே ஹாவ் ஸ்பெஷலைஸ்டு பிரான்சியேஷன் அண்ட் கேன் லீட் டு ஸ்விங் பிட்வீன் ட்ரீஸ். குரங்கு சேட்டை பண்ணும் அப்படின்றாங்க. குரங்கு வந்து கையை பிடிச்சி பிரான்ச் தாவும் அப்படின்றாங்க. ஆமா, கண்டிப்பா தாவும். தே பொசஸ் a strong heavily built gorillas. தே பொசஸ் a strong and heavy build like gorillas. அவங்களோட உடம்பு கொரில்லா மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும், கிங்காங் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. yet are remarkably agile tree climbers. ஒரு வெயிட்டா இருந்தாலும் ட்ரீயை நல்லா கிளைம் பண்ணுங்கிறாங்க. இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னு நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன். குரங்கு வெயிட்டா இருக்கு, மரத்துக்கு மரம் தாவுனா மரக்கிளையெல்லாம் உடஞ்சிடாதான். சோ இது வந்து தப்பு. ஓகேவா? அது இல்லாம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்னாவே வராது. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்னா வராது, தப்பு. ஓகேவா? ஒன்னும் அடிச்சு விட்டுருங்க. ஏன் ஒன்னும் இல்லையே? ஏன் அப்படின்னா செகண்ட்லயோ தேர்ட்லயோ ஏதோ ஒண்ணு வரணும். ஓகேவா? சோ ஒன் வந்தே ஆகணும். 1 and 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. சோ பிரச்சனை இல்லை. 1 and 2 தான் டைரக்டாவே போயிடலாம் காமன் சென்ஸுக்கலாம். Which of the following best explains the rationale for protecting mangrove ecosystem in the context of climate resilience? இது சிம்பிள்ங்க. Mangroves reduce tidal energy, correct, and store fresh water, making them ideal sites for paddy cultivation in saline estuarine belt. எங்கேயாச்சும் paddy cultivation saline estuarine belt நடந்திருக்கு நீங்க பார்த்திருக்கீங்களா? ஓகேவா? இது ஒரு டவுட்ல வைங்க. Their salt sensitive roots filter seawater. Seawater filter பண்ணிருமாமா அந்த ரூட், மேக்கிங் mangroves key to converting coastal land into freshwater aquaculture zones. அங்க freshwater aquaculture zone மாத்துமா? கிடையாது. ஓகேவா? அங்க சலைன் வாட்டர் தான் இருக்கும், அங்கதான் அக்வாகல்ச்சர் நடக்கும். 3 பாருங்க. பை வித்ஸ்டாண்டிங் டைடல் சர்ஜஸ். சுனாமி வந்தா டைடல் சர்ஜ் எல்லாம் அது வந்து தடுத்து நிறுத்துமா? அண்ட் ஆஃபரிங் பயோமாஸ் ரிசோர்சஸ். கண்டிப்பா. மேங்க்ரோவ்ஸ் ஃபங்க்ஷன் போத் அஸ் நேச்சுரல் பயோஷீல்ட்ஸ் அண்ட் லைவ்லிஹுட் பேஸ் ஃபார் ரூரல் கம்யூனிட்டிஸ். கரெக்ட். தேர்ட் பர்ஃபெக்டா உட்காருது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்தே ஆகணும் ஆன்சர்ல. ஆனா 2 வரக்கூடாது. அப்படியே அடிச்சு விட்டீங்க அப்படின்னா இது டவுட் ஆனது, இது வெளியே போயிடும். ஓகே. அது இல்லாம பேடி கல்டிவேஷன் யாராச்சும் உப்பு தண்ணியில பண்ணுவாங்களா? மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. சோ டி ஒன்லி. In what way does the Vizhinjam International Seaport represent a structural shift in India's maritime strategy policy? இப்போ இதுதான் எக்ஸாக்டா யூபிஎஸ்சி எப்படி திங்க் பண்ண வைக்குது பாருங்க. இதை மறுபடியும் ஒரு ரீட் பண்ணுங்க. இந்த இடத்த நோட்டீஸ் பண்ணுங்க. யூபிஎஸ்சி என்ன பண்ணுது இந்த இடத்துல? இந்த இடத்துல பல பேர் ட்ராப் ஆகி போயிடுவாங்க ஒழுங்கா இந்த கொஸ்டின் இந்த இடத்த படிக்கல அப்படின்னா. விலிஞ்சம் இன்டர்நேஷனல் சீபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுவாங்க. பை ஃபங்க்ஷனிங் எக்ஸ்க்ளூசிவ்லி as domestic cargo hub to reduce lanes on coastal shipping and eliminate the need for foreign collaboration. Eliminate the need for foreign collaboration, domestic cargo hub. ஆனா பேர் வந்து இன்டர்நேஷனல் சீ போட்டான். இதை அடிச்சு விட்டீங்க அப்படின்றால் ஒன்னொன்லி வெளியே போயிடும். ஒன்னொன்னு 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே 2 ஆப்ஷன் 50-50 வந்தாச்சு. இப்போ செகண்ட் ஆப்ஷன் நீங்க டெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா 2 and 3 and 3 ஒன்லி இருக்கு. By focusing primarily on passenger cruise tourism and heritage shipping to increase Kerala's profile as maritime heritage destination. இது விலிஞ்சம் இன்டர்நேஷனல் சீபோர்ட் மேரிடைம் ட்ரேட் இந்தியால அப்புறம் லாஜிஸ்டிக் பாலிசியில எப்படி இம்பாக்ட் பண்ணுதுங்கிறாங்க. ஆனா இங்க டூரிசமும் கேரளாவோட ஹெரிட்டேஜும் பேசியிருக்காங்க. ஓகேவா? சோ இதுவும் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க படிக்கவே தேவையில்லை, டிக் போட்டு போயிட்டே இருக்கும். ஆனா படிப்போம். By leveraging its natural deep draft and strategic location to reduce dependence on foreign transshipment ports and enhance revenue retention and reposition India in regional maritime trade. Correct. Identify the river in Indian subcontinent on the basis of following information. It has an antecedent drainage system. Super. It flows through 3 countries. Indus flow ஆகும், பிரம்மபுத்திரா flow ஆகும், சட்லஜும் flow ஆகும். It originates in Tibetan plateau and it's important river for irrigation. மூணுமே இது நடக்குது. பாகிஸ்தான்ல இண்டஸ் இரிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. வெஸ்ட் பெங்கால் அந்த ஏரியால வந்து பங்களாதேஷ் அங்க எல்லாம் வந்து பிரம்மபுத்திரா யூஸ் ஆகுது. சட்லஜும் பஞ்சாப் அந்த ஏரியால எல்லாம் இரிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. இட் டஸ் நாட் ஃபார்ம் ட்ரிபியூட்டரிஸ். இதுதாங்க கொஸ்டின். சட்லஜ் டைரக்டா போய் இண்டஸோட சேர்ந்துரும். இது வந்து ட்ரிபியூட்டரிஸ் ஜாயின் பண்ணாது. சோ சட்லஜ் தான் ஆன்சர். பட் சில ஏரியால இண்டஸ்னு சொல்றாங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் த கீ. பட் சட்லஜ் தான் ஆன்சர். ஏன்னா இண்டஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த இடத்துல போய் பாகிஸ்தான்ல பஞ்ச்நாட் அப்படிங்கிற இடத்துல சட்லஜ் இதோட சேரும். அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல போய் இது வந்து கடல்ல டைரக்டா கலக்கும் இண்டஸ். அப்படின்னாலே டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ஃபார்ம் பண்ணும். பிரம்மபுத்திராவும் கடல்ல டைரக்டா கலக்குது. சோ டிஸ்ட்ரிபியூட்டரி ஃபார்ம் பண்ணும். டெல்டா விச் மீன்ஸ் இங்க வந்து சட்லஜ் டைரக்டா கடல்ல கலக்காம இண்டஸோட கலக்கிறதுனால டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ஃபார்ம் பண்ணாது. இப்போ விச் ஆஃப் த மேப் அகைன் following reference to Indian state is not correct. எது இதெல்லாம் தப்புன்னு போடணும் நீங்க.
உத்தரப்பிரதேஷ் ஷேர்ஸ் இட்ஸ் பவுண்டரி வித் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஆமாங்க, 8 இந்தியன் ஸ்டேட்ஸ் ஒரு யூனியன் டெரிட்டரி டெல்லியோட ஷேர் பண்ணும். சோ இது வந்து கரெக்ட். ராஜஸ்தான் ஷேர்ஸ் த லாங்கஸ்ட் இன்டர்நேஷனல் பார்டர் அமாங் ஆல் இந்தியன் ஸ்டேட்ஸ். ராஜஸ்தான் கிடையாது. பேசிக் 11th ஸ்டாண்டர்ட் புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு வெஸ்ட் பெங்கால். சிக்கிம் இஸ் த ஒன்லி ஸ்டேட் தட் ஷேர்ஸ் இட் பவுண்டரி வித் ஜஸ்ட் ஒன் அதர் இந்தியன் ஸ்டேட். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்றால் இது கரெக்ட் தான். சிக்கிம் இஸ் த ஒன்லி ஸ்டேட் தட் ஷேர்ஸ் இட்ஸ் பவுண்டரி வித் ஜஸ்ட் அனதர் இந்தியன் ஸ்டேட், கரெக்ட் தான். பட் ஆப்ஷன் வந்து எங்கேயுமே உட்காரல. ஸோ 2 and 3 தான் போட்டிருக்காங்க. இதுதான் ஆப்ஷன், 2 and 3 தான் போய் ஆகணும். பட் அந்த இந்த கொஸ்டின் மேபி தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க. யூபிஎஸ்சி இது எதுவும் டிராப் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. Which of the following statements with regard to arrival of Amur falcons at Doyang Lake in Nagaland each year from Mongolia is are correct? அமூர் ஃபால்கான் மங்கோலியா நாகாலாந்து மங்கோலியால இருந்து நாகாலாந்துக்கு வருதான். அதுல எது எது கரெக்ட்னு கேக்குறாங்க. இட் ஷோகேசஸ் ஹவு சஸ்டெயின்ட் லோக்கல் கன்சர்வேஷன் எஃபோர்ட்ஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு அரைவல் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். தமிழ்நாட்டிலேயே சில இடங்கள்ல தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வர்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லோக்கல் கன்சர்வேஷன் எஃபோர்ட், கரெக்ட். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த குளோபல் சக்சஸ் ஆஃப் அங்க வருது இல்லையா அமூர் ஃபால்கன்ஸ். அது வர்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா நாகாலாந்துக்கு குளோபல் சக்சஸ் ஆஃப் அட்வான்ஸ்ட் ட்ராக்கிங் டெக்னாலஜி. நம்மகிட்ட அட்வான்ஸ்ட் ட்ராக்கிங் டெக்னாலஜி இருக்கு, அதை கண்டுபிடிச்சிருக்கு, அது வந்துட்டு போறதா அதை சொல்றதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க கிடையாது. அது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது? நம்ம கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் நல்லா பண்றோம், இங்க வந்து அதற்கு ரெஸ்டிங் பிளேஸ் நல்லா இருக்கு, வெதர் ஆப்டா இருக்கு அப்படிங்கறதான் சொல்லுது. It confirms that Amur falcons are adapted to permanent residency in India due to the favorable climates. இந்தியால வந்து அது பெர்மனண்டா தங்கிருச்சான். அப்புறம் எதுக்கு வருஷம் வருஷம் வருது? இங்கே தங்கி இருக்கவங்கள போயிருக்கவே கூடாதுல்ல. ஸோ 3 அடிச்சு விடுங்க. 1 and 2ல ஆன்சர் நிற்கும். 2 ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டெக்னாலஜி பத்தி எல்லாம் இது பண்றதே கிடையாது, என்விரான்மெண்ட் பேஸ்டு. ஸோ only one. Which among the following are the objectives of rainfed development, a rainfed area development initiative under the National Mission for Sustainable Agriculture? Sustainable agriculture. அதுல என்கரேஜிங் மோனோ கல்ச்சர் இன் ரெயின்ஃபெட் ஏரியாஸ். மோனோ கல்ச்சர் சஸ்டைனபிளா? முதல்ல பேசிக் இதெல்லாம். மோனோ கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ரைஸ்னா ரைஸவே போடுறது, ரைஸ் 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 அறுவடை பண்றது ரைஸவே போடுறது, அறுவடை பண்றது ரைஸவே போடுறது. இது வந்து சஸ்டைனபிள் திங்கா? இந்த ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னே அவசியம் இல்லை. சஸ்டைனபிள் திங்கா கிடையாது. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்ல வருமா? கிடையாது. இன்க்ரீசிங் த ரைஸ் கல்டிவேஷன் இன் இரிகேட்டட் ஏரியாஸ். ரைஸ் வாட்டர் தர்ஸ்டி கிராப், வாட்டரை அதிகம் குடிக்கும். அங்க இரிகேட்டட் ஏரியா அப்படின்னாலே அங்க தண்ணி இல்லாதனாலதான் நீங்க இரிகேஷனே பண்றீங்க. மழை கம்மியா இருக்கு, தண்ணி இல்லாதனாலதான் இரிகேஷனே பண்றீங்க. அங்க ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். இன்னுமே வந்து சஸ்டைனபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகாது, வாட்டரோடைய தேவை இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இதுவுமே தப்பு. ஓகேவா? என்ஹான்சிங் ப்ரொடக்டிவிட்டி. ஆமா, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றீங்க. மினிமைசிங் கிளைமேட்டிக் ரிஸ்க் த்ரூ இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். இது வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றது. ஸோ 3 only correct. Which of the following are most significant implications in obtaining OECO Tech certification for Aerie Silks in the global textile industry? OECO Tech certification. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்டிபிகேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம், எந்த ப்ராடக்ட்னாலுமே நீங்க ஒரு நாடு வாங்கிருச்சு அப்படின்னா ஹை எண்ட் மார்க்கெட்ஸ்ல கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற டேக்ல நீங்க வந்து நல்லா என்ன பண்ணலாம், நல்லா கம்பீட் பண்ணலாம் அந்த பொருள். இந்த OECO டெக்ஸ்டைல் சர்டிபிகேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்றால் இன்டர்நேஷனல் சேஃப்டி, என்விரான்மெண்டல் அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீங்க வந்து அதனால ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறத டினோட் பண்ணும். ஸோ உங்களோட எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். Ships from which of the following countries have access to cross Strait to Hormuz to reach out to Indian Ocean? எந்தெந்த நேஷன்ல இருந்து வர்ற ஷிப் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கடந்து வந்தா இந்தியன் ஓஷனுக்கு வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பேசிக் மேப் ரீடிங் இங்க பாத்தீங்களா? என்னென்ன ஆப்ஷன்? பஹ்ரைன், கட்டார். ஈஜிப்ட் வந்து இந்த சைடு இருக்கு, மெடிட்டரேனியன் சைடு தான். ஓகேவா? இப்படி இருக்கும் ஆப்பிரிக்கா. ஓகேவா? இந்த இடத்துலதான் பெர்ஷியன் கல்ஃப் இருக்குன்னு தெரிஞ்சாலே நீங்க ஈஜிப்ட் அடிச்சு விட்டுறலாம். ஓகேவா? பஹ்ரைன், சிரியா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்றால் சிரியா இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? சிரியாவே அடிச்சு விடுங்க. இந்த பஹ்ரைன், கட்டார் இவங்க எல்லாம்
இதை தாண்டி தான் வரணும், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி தான் வரணும். அதுதான் ஆன்சர். துங்குரஹாவோ வல்கனோ, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துச்சுங்க. which was created declared as a global geopark in 2025, situated in which among the following states? இது வந்து ஈக்குவடார், டைரக்ட் ஏ. with reference to Madhav National Park, which of the following statements are correct? Current affairs again. It was declared as Tiger Reserve in India in 2025. Correct. Sakyanagar, which is designated Ramsar site, is situated in which national park? In this national park. Correct. Which area is shared between Madhya Pradesh and Rajasthan? தப்பு. இது வந்து entirely மத்திய பிரதேசக்குள்ளதான் இருக்கு. So 1 and 2 will be the right answer. With reference to the climate of Andaman and Nicobar Islands, which of the following statements are correct? Climate is defined as humid subtropical and coastal climate. Equatorial climate சில பேர் சொல்லுவாங்க. But wait. It receives, அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஏதாச்சும் க்ளூஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். It receives rainfall from both southwest monsoon and northeast monsoon. Exactly correct. Southwest monsoonல இங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஏரியாஸ் டு ரிசீவ் கேரளாவும் இதுவும் தான் வாங்கும். ஃபர்ஸ்ட் மேலே இது வந்து மே 1ஆம் தேதி அங்க மழை வந்துடும், சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேவா? திருப்பி நார்த் ஈஸ்ட் ரிட்ரீட்டிங் மான்சூன் பே ஆஃப் பெங்கால்ல வந்து தான் மாய்ச்சரை பிக் பண்ணிட்டு வருது, இதுலயும் வாங்கும். ஓகேவா? மேக்ஸிமம் precipitation இஸ் பிட்வீன் டிசம்பர் அண்ட் மே. இதுதான் தப்பு. டிசம்பர்ல வாங்குமா? இல்ல, சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபர்ஸ்ட் மேலேயே வாங்கிரும் அப்படின்னு சொன்னோம். அதுலதான் மேக்ஸிமம் ரெயின் வாங்கும். ஸோ இது தப்பு. 3 அடிச்சு விடுங்க. 1 ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகுது. நம்ம சொன்னோம் இல்லையா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகுது. ரெயின்ஃபால் ஃப்ரம் போத் மான்சூன்ஸ் கரெக்ட். 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த வீடியோஸ்ல நம்ம 34, 35 அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். 3 வீடியோஸா வரும். இது வில் பி த ஃபர்ஸ்ட் வீடியோ. நாளைக்கு நாளைக்குள்ள மேக்ஸிமம் எல்லா வீடியோஸுமே வந்துடும். இதுல உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. அதுல டோட்டலா இந்த பிடிஎஃப் இருக்கும், கீ இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கீக்குமே ABCD எல்லா இதுக்குமே நம்ம வந்து கீ அப்லோட் பண்ணிருக்கோம். நம்ம டெலிகிராம் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நிமோனிக்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு, செக் அவுட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ரொம்ப இதா இருங்க. மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, ஏதாச்சும் கிரீவன்சஸ் இருக்கு, இந்த வீடியோ போடணும் அப்படின்னா நீங்க வந்து தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் பி ஹாப்பி போஸ்டிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ். குட் டே, குட் லக். முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.